அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களை மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு குரு பகவான், ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தால், பாதக வீட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தால், ஏன்னா மிதுன வீடு நமக்கு உபயராசிக்கு மிதுனம் பாதகம். அப்போ 7ஆம் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் 7ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்து தற்பொழுது 8ஆம் பாவகமான கடகமனைக்கு புனர்பூச நட்சத்திரம், தனது சொந்த நட்சத்திரத்தில், புனர்பூசம் என்பது நம்ம ராசிநாதனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலேயே இப்பொழுது பயணம் செய்ய உள்ளார், இடம் பெயர உள்ளார். அவர் என்ன பண்ண போகிறார், நம்ம ராசிக்கு தனுசு ராசிக்கு முன்பின் பார்வை உண்டு. அப்போ தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் பார்வை அதி முக்கியம். குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தி, குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குருவின் பார்வை நம்ம ராசிக்கு முன்பு பின்பு, அதாவது 12ஆம் பாவகத்துக்கும் கிடைக்கிறது, 2ஆம் பாவகத்துக்கும் கிடைக்கிறது, 4ஆம் பாவகத்துக்கும் கிடைக்கிறது. இந்த 12ஆம் பாவகம் எதுங்க? கல்யாணம், மருத்துவ செலவுகள், விரயங்கள் இல்லைங்களா? இத்தனை காலகட்டமாக விரய பாவகத்தில், அதாவது நமக்கு விரய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல தற்போது சனி பகவான் கூட பயிற்சியாகி மீன வீட்டில் போயிட்டுருக்கிறார். அந்த மீனத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்ய உள்ளார். அப்போ குருவின் பார்வையினால் 4ஆம் பாவகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும், உடல்நிலை உபாதைகள் சரியாகும், வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார், வாகன அபிவிருத்திகளை கொடுப்பார். இத்தனை காலகட்டங்களில் வாகனம், வீடு இது சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த விரயங்களெல்லாம் என்ன பண்ணும்? குரு பகவானின் பார்வையால் நிவர்த்தியாகும். ஏன்னா நம்ம ராசிநாதன் அவர் நம்ம ராசிக்கு 4ஆம் பாவகத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனங்கள், இது காலபுருஷனின் 12ஆம் வீடாக மீனம் வருகிறது. அப்போ வீடு, வண்டி, வாகனங்களில் இதுவரை ஏற்பட்ட விரயங்கள் இனி தவிர்க்கப்படும். சரிங்களா? நம்ம ராசிநாதனை பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் 12ஆம் பாவகத்தை பார்ப்பதாலும் சுப விரயங்கள் தான். ஏன்னா விருச்சக மனையை பார்க்குறார். அப்போ அந்த விருச்சக மனை அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு 12, செவ்வாயின் வீடு, நிலம் சார்ந்த இடங்களில் லாபத்தை கொடுப்பார். அடுத்தது மகர வீட்டை பார்க்குறார். மகரம் நம்ம ராசிக்கு 2வது வீடு. அப்போ அந்த 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது தனம், வாக்கு, வருமானம், குடும்பம் ஆகியவற்றில் அபிவிருத்திகளை தருவார். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை தவிடு ஒடியாக்கி நமது ராசிநாதனாகிய குரு பகவான் கடக மனையில் அமர்ந்து நமது ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அந்த 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் அபிவிருத்தியாகும். ஆக 12ஆம் இடம் விரயம், ஏதாவது ஒரு வகையில் விரயம். எப்படி விரயமாகும்? இடம், வீடு, வண்டி, வாகனத்தின் மூலியமாக, சுப காரியங்கள் மூலியமாக விரயங்கள் ஏற்படும். 2ஆம் பாகம் தனம் கூடும், வருமானம் கூடும், குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படும். 4ஆம் பாவகம் தன்னுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும், செல்வ செழிப்பு ஏற்படும். ஆக இவ்வாறெல்லாம் நம்ம ராசிநாதன் குரு பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் பாவகம் முன்பின் பார்வை செய்வதாலும் 4ஆம் பாவகத்தை பார்வை செய்வதாலும் நமக்கு நிறைந்த லாபத்தை தருவதற்காகவே குரு பகவான் வரவுள்ளார். நட்பலன்களை வாரி வழங்கவே வருகிறார். இதுவரை ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் தவிர்த்து நட்பலன்கள், சுப பலன்கள் ஏற்படும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.